சந்தோஷம். விலை உயர்ந்த வண்டி, அந்த வண்டிக்கு வெறும் சுலபமான மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய பசை, கிரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பசை இல்லை என்றால் அந்த வண்டி வேகமாக இயங்காது, ஸ்தம்பித்து விடும். எவ்வளோ பெரிய பணம் கோடி கோடியாக கொடுத்து அந்த வண்டி வாங்கினாலும் இந்த வண்டி சீராக இயங்குவதற்கு அந்த பசை வேண்டும், கிரீஸ் தளவு வேண்டும், இல்லாண்டு வண்டி ஸ்தம்பித்து போகும் என்கிறார்கள். அதே போல தான் மனித வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தில் நீங்கள் இருந்தாலும், மிக பணக்காரனாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், விலை உயர்ந்த செல்வங்கள் நீங்கள் பெற்றிருந்தாலும், உங்களுடைய பண்பான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், அனுசரிப்பு, அணுகுமுறை, பண்பான செயல்கள் இல்லை என்றால் அப்போ அந்த வாழ்க்கையை ஸ்தம்பித்து விடும் என்கிறார்கள் அறிவியல் கூற்று ஒன்று. சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய நிலை, எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். பெரும் செல்வப்படுத்தி இருந்தாலும் சரி, மனிதர்களை அன்பாகவும் பண்பாகவும் அனுசரித்து நேர்மை, வணக்கம், நன்றி, உண்மையான செயல்பாடுகளோடு இந்த மனித வாழ்க்கையில் நகர்த்தினால் எவ்வளோ நீங்கள் பெரிய பணக்காரர் இருந்தாலும் அந்த வண்டி எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சிறப்பாக செயல்படும், சிறப்பாக செல்லும் என்று சொல்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த பண்புகள், மாண்பு இல்லாமல் சென்று விட்டால் அந்த பசைப்போல் அப்பப்போ அந்த நல்ல வார்த்தைகள் அந்த வாழ்க்கைக்குள் நகர்த்தாவிட்டால் அந்த வாழ்க்கை ஸ்தம்பித்து விடும் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். சந்தோஷம். வாழ்க வளம்.